ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேத்து தான் அவட்டார் 3 பார்த்தேன். ஃபின்லாண்ட்ல என்னோட மூவி ஐமேக்ஸ். அதுவும் ஜேம்ஸ் கேமரூன் படமே பார்க்கணும்னு இருந்திருக்கு. ஒரு மாதிரி தியேட்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி இங்கிலீஷ்ல தான் போகுதுன்னு சொல்லி அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டிக்கெட் வாங்கி படத்தை பார்த்துட்டேன். ஆல்ரைட், படம் எப்படி சொல்லி பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அவட்டார் 2 வந்து 2022ல வந்துச்சு. இப்போ 25 டிசம்பர்ல வந்து 3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து அவட்டார் 2 க்கு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல அந்த டெக்னாலஜி இருக்கல வந்த டைம்லயே. ஸோ அதனால தான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல நிறைய நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் 2 பார்த்தேன். ஆப்வியஸ்லி விஷுவலி வந்து ஒரு பெரிய ட்ரீட் இருந்துச்சு. அண்ட் 3D எஃபெக்ட்ஸ்ல அவங்க காட்டின அந்த கடல் சார்ந்த அந்த சொசைட்டியா இருக்கட்டும், அந்த அனிமல்ஸா இருக்கட்டும், எல்லா விஷுவல்ஸுமே வந்து பக்கா அவ்வளோ அழகா இருந்துச்சு. இதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு வந்திருக்கேன் அவட்டார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்த்தா ஓரளவுக்கு ஸ்டோரி வந்து சிமிலர் தாங்க. பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. எல்லாருக்குமே வந்து அவட்டார் 2 கிளைமேக்ஸ் வந்து எப்படி முடிச்சிருப்பாங்க ஞாபகம் இருக்கும். குவாட்ரிச் வந்து தப்பிச்சிட்டாரு அண்ட் ஹீரோ தப்பிச்சிட்டாங்க. பட் அட் சேம் டைம் வந்து ஹீரோட மூத்த பையன் வந்து அந்த கிளாஷ்ல வந்து இறந்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்றாங்க அவட்டார் 3. ஒரு சைட்ல வந்து குவாட்ரிச்க்கு வந்து அவர் கொடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் நம்ம ஹீரோவை பிடிக்கணும். அட் சேம் டைம் வந்து அவரோட பையனோட திரும்ப கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்காரு. இன்னொரு பாயிண்ட்ல வந்து நம்ம மெயின் ஹீரோ இருக்க நம்ம ஃபேமிலியை வந்து ரெஸ்கியூ பண்ண அட் சேம் டைம் நம்ம இருக்க கிளானுக்கும் எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து புதுசா இன்னொரு கிளான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஃபயர் அண்ட் ஆஷ்னு சொல்லி. அவங்களோட சமூகம், அவங்களோட அட்மாஸ்பியர், அவங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வித்தியாசமா காட்டியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ஃபார் கிரை பிரைமல் கேம் விளையாடும் போது எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து நான் சொல்றதை வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்களோட சைட்ல வந்து அவங்க வந்து ஏவா மேல கோவமா இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்ட நேரத்தில் அது ஹெல்ப் பண்ணல. அதனால அவங்க அதை கம்ப்ளீட்டா இந்த ஏவா அதை டிஸ்ட்ராய் பண்ணணும். அட் சேம் டைம் இந்த அவட்டார் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க தான் டாமினன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த 3 ஸ்டோரிஸ் பேரலா எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இதுதான் வந்து அவட்டார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ். அண்ட் ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி நார்மலா தான் இருக்கு. 2 to 3 க்கும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. அட் சேம் டைம் விஷுவலும் வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா 2ல நம்ம பார்த்த நிறைய சீன்ஸ் வந்து அதே மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்டோரியும் போகுது. பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் அவங்களோட சொசைட்டி, அவங்களோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறது வந்து வித்தியாசமா காட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி இந்த ஃபார் கிரை பிரைமல்ல மாதிரியே தான் காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மங்கி பையன் ஹியூமன் பீயிங் இருக்கா இல்லையா, ஏவாவோட கனெக்ட் ஆகிற அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி காப்பாத்தி அவளை வந்து அவட்டார் உலகத்துல நார்மலா இருக்க ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி ப்ரீத் பண்ணணும், அங்க இருக்க காத்த சுவாசிக்க ஏற்ற மாதிரி அவளை மாத்திடுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருது. சப்போஸ் இவனை வந்து அங்க கொண்டு போயிட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லேப்ல வந்து இவனை டெஸ்ட் பண்ணாங்கன்னா வந்து மேபி இவனுக்குள்ள நடந்திருக்குங்கிறத வந்து டூப்ளிகேட் பண்ணி எல்லா ஹியூமன்ஸ் வந்து அது மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அவட்டார் உலகத்தில் இருக்கவங்களுக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் வந்து பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கவலைப்படுறாரு. இவனை கொல்ல ட்ரை பண்றாரு. இருந்தாலுமே வந்து அவன் மேல இருக்க பாசம் வந்து கொல்ல முடியல. இன்னொரு பக்கம் குவாட்ரிச் வந்து என்னன்னா வந்து இவனையும் பிடிக்கணும், இவன் பையனையும் வந்து எப்படியாச்சும் அவன் பக்கம் இழுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி சிக்கலுக்குள்ள தான் கொண்டு போறாங்க. பட் ஆனா ஸ்டோரி ஒரு மாதிரி ரொம்ப நியூட்ரலா, ரொம்ப நார்மலா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அவட்டார் 1ல டொருக் மார்க்டோ உள்ள வர சீன் வந்து வேற லெவல் கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அதே மாதிரி இதுலயும் ஒரு பாயிண்ட்ல டொருக் மார்க்டோ உள்ள வந்தா தான் அந்த கிளான் எல்லாத்தையும் ஒன்னாக்கி இந்த ஸ்கைமேனுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வருது. இப்போ நானும் இந்த டொருக் மார்க்டோ உள்ள வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை. ஒரு பீக்குக்கு எடுத்துட்டு போறாங்க, அது அப்படியே டவுன் ஆயிருது. ஒரு பீக்கு கொண்டு போறாங்க, அப்படியே டவுன் ஆயிருது. ஓரளவுக்கு வந்து பெரிய கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மூவி ஒரு மாதிரி ரொம்ப நியூட்ரலாக போகுது. ஈவன் குவாட்ரிச்சு கூட வந்து ஹீரோவை பிடிச்சி கொள்றதுக்கான எவ்வளோ சுச்சுவேஷன் இருந்தும் கொல்லலை. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கும் வில்லனை கொள்றதுக்கான எவ்வளோ சுச்சுவேஷன் இருந்தும் கொல்லலை. ஒரு மாதிரி ரொம்ப நார்மலான ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி தான் கடைசி அவட்டார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் போனுச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் டைம் வந்து இந்த மங்கி பையனை வந்து இவங்களில் ஒருத்தனை வந்து அவங்கலாம் வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தாங்க. விஷுவலி பார்க்கும்போது கூட பெரிய அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை 2க்கும் 3க்கும். ரொம்ப நியூட்ரலாக தான் படம் போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. மேபி நான் சொன்னது சிமிலர் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வந்து நான் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், see you.